ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஜவ்வரிசி பாயசம் தான் செய்ய போகிறோம். குக்கரில் ஒரு விசில் வந்தால் போதும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சுவையாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். இது தேங்காய் பால் சேர்த்து செய்கிறனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி, ஜவ்வரிசிலே ரொம்ப சின்ன சைஸ் இது. ஸோ இது வந்து நம்ம ஊற வைக்கவும் வேண்டாம், நெய்யில் வறுத்துட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. குறைஞ்ச நேரத்துலேயே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இந்த ஜவ்வரிசியில் தூசி ஏதாவது இருக்கும், ஸோ அதனால் 2-3 முறை தண்ணி சேர்த்து சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. நான் 3 முறை தண்ணி சேர்த்து சுத்தமாக வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம ஜவ்வரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ சேம் அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், 3 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்தாச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குக்கரில் விசில் வரும்போது தண்ணி பொங்கி மேலேயும் வராது. இப்போ மூடி போட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு விசில் தான் வரணும். ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துடுச்சு. சூடும் முழுமையாக ஆறிடுச்சு. ப்ரெஷரும் தன்னால் ரிலீஃப் ஆகிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப வெந்துடுச்சுன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். சரியாக வேகலைன்னா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பாக இருக்கும். ஸோ இது ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அடியிலும் பாருங்கள், அடி பிடிக்காமல் கரெக்டாக வந்திருக்கு. 1 கப் ஜவ்வரிசிக்கு 3 கப் தண்ணின்றது ரொம்பவே பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட். அதுக்கு மேலே நீங்கள் 1 கப் அதிகமாக சேர்த்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா இது சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் கெட்டியான தன்மை தான் ஆகும். மறுபடியும் தண்ணி சேர்க்க வேண்டியது தான் இருக்கும். அடுத்தது இனிப்பு சுவைக்கு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். எங்கள் வீட்டில் இனிப்பு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு மைல்டான இனிப்பு சுவை இருக்கும். உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 2 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நாட்டு சர்க்கரையில் காஃபி பொடி, இந்த கேரமில் மாதிரி லைட்டான ஒரு வாசம் இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சுட்டு 1-2 நிமிஷம் வரைக்கும் இப்படி கலந்து விட்டிங்கன்னா நாட்டு சர்க்கரையும் அந்த ஜவ்வரிசியும் ஒன்று போல் நல்லா கலந்துடும். இப்போ இது கூட இனிப்பு சுவையை மேம்படுத்தி காமிக்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த ஏலக்காய் பவுடர் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து ஏலக்காய் பவுடராக இல்லைன்னா நம்ம இந்த ஜவ்வரிசியில் வந்து தேங்காய் பால் தான் சேர்ப்போம். ஸோ தேங்காய் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஓரளவுக்கு ஆறட்டும். நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கனால சூடாக இருக்கும்போது பால் சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே கீழே இறக்கி வச்சுடுங்க. சூடு ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறமா இப்படி பால் சேர்த்திங்கன்னா பால் திரியாது. இதே நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெல்லம், சர்க்கரை சேர்த்து செய்கிறதா இருந்தால் சூடாக இருக்கும்போதே பால் சேர்த்துக்கோங்க, பால் தெரியாது. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பாலுக்கு பதில் நீங்கள் மாட்டுப்பால் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசமாகவும் இன்னும் நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த ஜவ்வரிசி பாயசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் கொஞ்சமாக முந்திரி, காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. 2 சில் தேங்காய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பொன்னிறமாக வறுத்துட்டு பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. பாயசம் குடிக்கும்போது அங்கங்கே முந்திரி அந்த தேங்காய்னா கடிப்படும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க ஜவ்வரிசி, தேங்காய் பால், நாட்டு சர்க்கரை இது 3மே ஒரே ஈவனாக ஒன்று போல் கலக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட்டு 1-2 நிமிஷம் வரைக்கும் இப்படி கலக்கி விட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று போல் கலந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமும் ஹை ஃப்ளேமும் வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு 1-2 நிமிஷம் வரைக்கும் தான் வைக்கணும். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான ஜவ்வரிசி பாயசம் ரொம்பவே சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் சொல்லியிருக்கப்படி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சொட்டு பாயசம் கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் ரொம்பவே சுவையாகவும் மனமாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைய சந்தோஷம் கொண்டு வரணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.